அனைவருக்கும் வணக்கம். இன்று அதாவது வருகின்ற 17/7/2025 அன்று அதாவது நாளை டெல்லி ஜந்தர் மந்தரில் நடைபெற உள்ள பட்டியல் மாற்ற உண்ணாவிரத டெல்லி வாழ் தேவேந்திர குல அமைப்பின் தமிழகத்திலிருந்து நமது நீண்ட கால கனவான பட்டியல் வெளியேற்றம், அதாவது நம்ம ஒடுக்கப்பட்டு தாழ்த்தப்பட்டு நம்ம பட்டியலில் இல்லாத ஒரு சமூகத்தை அரசியல் ரீதியாக எஸ்சி பட்டியலில் சேர்க்கப்பட்டதன் விளைவால் நம்ம பிசினஸில் இருந்து எல்லா விதத்திலும் தள்ளப்பட்டோம். ஆகையால் நம்ம மக்களுடைய கடமை என்னவென்றால் பட்டியலில் இருந்து வெளியேற வேண்டும் என்ற ஒரே கோரிக்கை தான். அதை முன்னெடுத்து நம்ம சாமராஜ் ஐயா அவர்கள் பர்மிஷனுக்காக டெல்லியில் பர்மிஷனுக்காக போது நாங்கள் அனைவரும் பர்மிஷன் பெற்றுக்கொண்டோம். அதை ஏற்று டெல்லி வருகை தந்துள்ள நமது தொப்புள் கொடி உறவுகள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அனைவரும் வருக வருக என்று வரவேற்கிறேன். அனைவருக்கும் இங்கே ரூம் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. அதில் தங்கி விவசாயிக்கு பக்கத்தில் ஹோட்டல் அங்கே சாப்பிட்டு யாராவது இன்னைக்கு வெளியில் போகணும் அட்ரஸ் வாங்கிக்கிங்க. தவறிட்டீங்கன்னாக்கா ₹100 என்னுடைய நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. இன்னும் 2-3 நம்பர் குரூப்பில் போட்டுக்கிறோம். என் நம்பர் வந்து 9312190956 9312190956. பிஜேபி சார்பாக வந்துள்ள அன்னை நமது உறவுகள் அனைவருக்கும் நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நாளை 17ஆம் தேதி நடைபெற இருக்கும் உண்ணாவிரத அறப்போராட்டத்தில் அனைவரும் அமைதியாகவும் சட்ட ஒழுங்குப்படி அமைதியாக வந்து அறப்போராட்டத்தை நடத்தி நிறுத்தும்படி கேட்டுக்கொள்கிறேன். எந்த கூச்சலும் இருக்கக்கூடாது. அரசியல் நோக்கத்தோடு யாரும் பேசாதீங்க. எந்த வெறுப்பு இருந்தாலும் ஒற்றுமையாக இருந்து போராட்டத்தை முடிங்க. இல்லை அப்படின்னா டிஎஸ்பி வந்து எழுதி வாங்கியிருக்கிறாரு, எங்களுக்கு தொந்தரவாயிடும். ஆகையால் அங்கிருந்து வந்தீங்கன்னா நம்மளுடைய ஜாதியினுடைய பேர் வந்து வளர்க்குற மாதிரி எல்லாம் அமைதியாக இருக்கணும். எல்லாரையும் கையெழுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். குறிப்பாக தலைவர் காமராஜர் ஒரு வார்த்தை நமது தமிழகத்திலிருந்து வருகை புரிகின்ற நமது தேவேந்திர குல அனைத்து மாவட்டத்தினுடைய சொந்தங்களுக்கும் இந்த டெல்லிவாழ் சமுதாய மக்களின் சார்பாகவும் நமது தமிழ்நாட்டு மக்களின் சார்பாகவும் மும்பை மக்களின் சார்பாகவும் அனைவரையும் வருக என வரவேற்று இந்த உங்களது பாதங்களை நான் வணங்கி கேட்டுக்கொள்கின்றேன். மிகவும் கடினமான போலீஸ் நேரத்திலிருந்து ஒரு 10-15 छत्रपति शिवाजी महाराज टर्मिनस मुंबई अमृतसर एक्सप्रेस via Manipur Kurukshetra Ambala Can is scheduled to arrive at 3:30 is running late by 7:23 is expected to arrive at 10:53 on platform number 6. सावधान, छोटे बच्चों की सरकार फोन चूसती है तो आप लगाइए हेयर शील्ड एंटी स्लीप वॉश। हेयर शील्ड का वॉश वगैरह सिर्फ एक बार में करें। 102 का सरबराह हेयर शील्ड का वॉश का सरबराह மோடி அவர்கள் நம்மளுக்கு ஒரு அங்கீகாரத்தை அதிகாரத்தை வழங்கியுள்ளார். छत्रपति शिवाजी महाराज टर्मिनस मुंबई अमृतसर एक्सप्रेस via Manipur Kurukshetra Ambala Can आने का निर्धारित समय 7:23 அரவணைத்து
நமது மதிப்புக்குரிய திரு காமராஜ் ஐயா அவர்களும் டெல்லி தேவேந்திர குல சங்கத்தின் தலைவர் திரு முனீர் அவர்களும் இணைந்து இந்த பட்டியல் வெளியேற்ற உண்ணாவிரத போராட்டத்தை அனைவரையும் வருக வருக expected to arrive at 10:53 minutes on platform number 6. शादी मेले के कार्यक्रम के दौरान रघुनाथ की तस्वीर विरोध का बाबा नगरी में आने वाले देश विदेश के सभी श्रद्धालुओं का झारखंड में स्वागत है। तो आइए और भक्ति में विलीन हो जाइए। इसके बाद सूचना एवं जनसंपर्क विभाग झारखंड सरकार गाड़ी संख्या 1105 छत्रपति शिवाजी महाराज टर्मिनस मुंबई अमृतसर एक्सप्रेस वया पानीपत कुरुक्षेत्र अंबाला कैंट जिसके आने का निर्धारित समय 3:30 7 घंटा 23 मिनट विलंब से चल रही है। ये गाड़ी 10:53 प्लेटफॉर्म क्रमांक 6 पर आने की संभावना है। ट्रेन नंबर 11057 छत्रपति शिवाजी महाराज टर्मिनस मुंबई अमृतसर एक्सप्रेस वया पानीपत कुरुक्षेत्र अंबाला कैंट is scheduled to arrive at 3:30 is running late by 7:23 is expected to arrive at 10:53 on platform number 6. शादी मेले के कार्यक्रम के दौरान रघुनाथ की तस्वीर विरोध का बाबा नगरी में आने वाले देश विदेश के सभी श्रद्धालुओं का झारखंड में स्वागत है। आइए और भक्ति में विलीन हो जाइए। सूचना एवं जनसंपर्क विभाग झारखंड सरकार இது தவறான ஒரு முன்னெடுப்பு தவறானது என்பதற்காக தொடர்ந்து இந்த தேவேந்திர குல வேளாளர் சமூகம் ஒரு எவ்வளவோ தாக்குதலுக்கு எவ்வளவோ இன்னல்களுக்கு எவ்வளவோ பிரச்சனைகளை சந்தித்து இது எங்களுக்கு வேண்டாம், இந்த எஸ்சி என்ற ஒரு இழிவான ஒரு வகுப்பு எங்களுக்கு வேண்டாம், நாங்கள் ஏற்கனவே ஆண்ட பரம்பரை ஒரு அரச பரம்பரை எங்களை இந்த இடத்தில் வைத்திருப்பது அது நியாயமாகாது என்ற ஒரே ஒரு கோரிக்கைக்காக இந்த இந்த உண்ணாவிரதம் இங்கே நடைபெற உள்ளது. எந்த அரசியல் கட்சிக்கும் இது எதிரானது அல்ல என்பதை முழுமையாக நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். தமிழகத்திலிருந்து இவ்வளவு பேர் வந்திருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் அவர்களுடைய மனக்குமுறல். அத்தனை இனங்களுக்கும் உணவளித்த ஒரு பேரினம் இந்த மல்லரினம் தேவேந்திர குல வேளாளர் சமூகம் என்பதை இந்த உலகம் புரிந்து கொள்வதற்காக ஏற்கலப்பையுடன் எங்களுடைய வாழ்வியலை எடுத்து சொல்வதற்காக இந்த கவனிப்பு ஆர்ப்பாட்டத்தில் நாங்கள் கலந்து கொள்ள இருக்கிறோம். அத்தனை உறவுகளும் அத்தனை சமூகங்களும் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து, அத்தனை அரசியல் கட்சிகளும் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து எங்களை ஒரு இந்த இழிவான இந்த எஸ்சிபி எனும் பட்டியலிலிருந்து வெளியேற்ற அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும், முக்கியமாக தற்போதைய அரசுக்கும் நாங்கள் ஒரு கோரிக்கைக்காகத்தான் வந்திருக்கிறோம் ஒழிய ஒரு கவன ஈர்ப்பு ஒரு உண்ணாவிரதம் இது எந்த அரசியல் கட்சிக்கும் எதிரான ஒரு செயல்பாடு அல்ல என்பதை இங்கே வலியுறுத்தி சொல்ல கடமைப்பட்டது என்பதை இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் உண்ணாவிரதம் இன்று தொடர்ந்து இது தமிழ்நாடு, டெல்லி, அனைத்து தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை மாவட்டங்களிலும் இது பரவும். அத்தனை மாவட்டங்களிலும் இந்த மாதிரி ஒரு கவனஈர்ப்பு உண்ணாவிரதம் நடைபெறும். இனி ஓயாது. இவ்வளவு நூற்றுக்கணக்கான ஒரு உறவுகள் இங்கே வந்திருக்கிறார்கள் என்றால் அவ்வளவு மனச்சுமை, இவ்வளவு ஒரு மிகப்பெரிய ஆளுமையான ஒரு சமூகத்தை கொண்டு வந்து இந்த இடத்தில் வைத்திருப்பது அரசுக்கே ஒரு அவமானம் என்பதை நாங்கள் இந்த இடத்தில் வலியுறுத்திக் கொள்கிறோம். அரசு கவனத்தில் எடுக்க வேண்டும். ஐயா மோடிஜி அவர்கள் தேவேந்திர குல வேளாளர், நான் இந்திரன் தேவேந்திரன் என்ற ஒரு இலக்கு அதை சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி இந்த பட்டியலில் இருந்து வெளியேற்றி
அந்த வாக்குறுதியை அவர் நிறைவேற்றுவார், கண்டிப்பாக நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையோடு தான் நாங்கள் இந்த டெல்லி பயணத்தை மேற்கொண்டிருக்கிறோம். அனைவருக்கும் அமைதி காத்து அனைவரும் எந்த ஒரு கட்சிக்கும் எதிராக ஒரு செயல்பாடு இல்லாமல், எந்த அமைப்புக்கும் எதிராக ஒரு செயல்பாடு இல்லாமல் நம்முடைய இலக்கை நோக்கித்தான் பயணிக்க வேண்டும். நமக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் எதுவும் இருந்தாலும் இந்த இடத்திலிருந்து அதை நீக்கிவிட்டு அடுத்து நாம் பயணிக்க வேண்டிய தூரம் தொலைதூரமாக இருக்கிறது. அதை நாம் அடைந்தே தீர்வோம் என்ற வெற்றி வாகையோடு அனைவரும் கைகூப்பி முதல்வருக்கும் அல்லது நம்முடைய தேசிய அமைப்புகளுக்கும் அரசுகளுக்கும் நம்ம அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை நீடிக்குமாறு வேண்டிக் கொண்டு இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அன்பான உறவுகளுக்கு இன்று இந்த பட்டியல் வெளியேற்ற கவன ஈர்ப்பு போராட்டத்தை மிக சிறப்பாக ஆர்கனைஸ் பண்ணிய ஐயா திரு காமராஜ் அவர்களுக்கும் ஐயா திரு கெஜ்ரிவால் தேவேந்திரகுல மக்கள் இயக்கத்தின் மணி அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை உருவாக்கி கொள்கிறேன். ஏனென்றால் கிட்டத்தட்ட 100 வருடத்திற்கு மேலாக இந்த சமூகம் பட்டியலில் வெளியேற வேண்டும் என்ற கொள்கையுடன் பயணிக்கும் பொழுது இதை வந்து டெல்லியில், இந்தியாவின் தலைநகரான டெல்லியில் வந்து மக்களை ஒருங்கிணைத்து தன்னெழுச்சியாக வரவைத்து ஏற்பாடு செய்து கொடுத்த இந்த இருவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். அதோடு மட்டுமில்லாமல் எங்களுடைய நீண்டகால கோரிக்கையான தேவேந்திரகுல வேளாளர் என்ற பெயர் மாற்றத்தை கொடுத்து எங்களை பட்டியலிலிருந்து அடுத்த கட்ட எங்களுடைய போராட்டத்தை, எங்களுடைய அடுத்த கட்ட கோரிக்கையான பட்டியல் வெளியேற்றத்தை ஐயா திரு மோடிஜி அவர்கள், திரு மாண்புமிகு முதல்வர் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் இதை வந்து எங்களுக்கு பண்ணித்தருவார் என்ற முழு நம்பிக்கையோடு அவர்களுடைய இடத்தில் வந்து எங்களுடைய கோரிக்கையை வைக்கிறோம். எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி தருவார். அதோடு மட்டுமில்லாமல் இந்த பட்டியல் வெளியேற்ற கவன ஈர்ப்பு போராட்டம் எந்த அரசியல் கட்சியையும் எதிர்த்தோ இல்லை அரசியலுக்கு அப்பாற்பட்டு இது நடைபெறவில்லை. சட்டம் ஒழுங்கு உட்பட்டு நடைபெறுகிறது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.